ஹாய் ஆஸ்பிரண்ட். நான் உங்கள் விக்கி. நம்ம விக்கி ஃபார்மா அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சேனலில் இனிமேல் தினமும் எம்ஆர்வி ஃபார்மசிஸ்ட், ட்ரக் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கான முக்கிய டாபிக் மற்றும் எம்சிக்யூலாம் வரப்போகுது. நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ண நான் மறக்காமல் நம்ம சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா எம்ஆர்வி ஃபார்மசிஸ்ட்டுக்கான தமிழ் தகுதி தேர்வுக்கான 6ஆம் வகுப்பு இயல் 1 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இயல் 1ல் நான் ஃபுல்லி கவர் பண்ணிட்டேன். இதில் இருக்கிற எம்சிக்யூஸ் மட்டும் பார்த்தாலே போதும். அது மட்டும் இல்லை, கீழே ஒரு ஷார்ட் நோட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 1.5 பேஜ் கொண்டு கொடுத்துருக்கேன். அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது படிக்காமல் நம்ம எக்ஸாமுக்கே போக வேணாம். அந்த மாதிரி ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்டான இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து நான் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். இந்த பிடிஎஃப்பை வந்து நான் புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது விக்கி ஃபார்மஸ் அகாடமி தான் க்ரியேட் பண்ணாங்க. இது எப்படின்னா ஃபஸ்ட்டு டைம், அதாவது இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், சமச்சீர் கல்விக்கான 6ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இயல் 1 முழுமையாக எல்லாமே இதில் இருக்குது. அந்த இயலின் பேர் என்னன்னா தமிழ் தேன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னா இந்த காண்டாக்ட் நம்பரில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா இன்பத்தமிழ். இன்பத்தமிழின் எழுதியவர் யாருன்னா பாரதிதாசன். தமிழுக்கு அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்பத்தமிழ் எண்கள் உயிருக்கு நேர் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதிதாசன் தான். ஏன்னா வந்து இந்த கொஷின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது நிறைய கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கங்க. தமிழுக்கு அமுதென்ற பேர் யார் சொன்னதுன்னு பார்த்தாங்கன்னா பாரதிதாசன் சொன்னார் அப்படின்ட்டு மாரி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுங்க. நிரூபித்தனா அழுத்தியா உருவாக்கிய சேகரித்த வளர்த்த. இது 4த்துல எதுனா உருவாக்கிய. நிரூபித்தனா உருவாக்கிய. சமூகம் என்பதன் பொருள் என்ன? சமூகம் என்பதன் பொருள் என்னன்னா தனி மனிதனா இல்லை ஒரு அரசாங்கமா இல்லை மக்கள் குழுவா இல்லை குடும்பமான்னு கேட்குறாங்க. ஒரு மக்கள் குழு சேர்ந்து தான் ஒரு சமூகம்னு சொல்கிறது. ஓகேங்களா? விளைவு என்பதன் பொருள் என்ன? விளைவுனா விளைச்சல்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? விளைவுனா விளைச்சல். இப்போ வந்து விளைவுக்கு என்ன தேவைன்னு கேட்பாங்க. அது சம் கொஷின்ஸில் வந்து விளைவுக்கு நீர். ஓகேங்களா? அந்த மாதிரி வரும். நீர் கொடுத்து பக்கத்தில் கொடுத்துருவாங்க. நீருக்கு என்ன தேவைன்னு கேட்பாங்க. விளைச்சல். இந்த மாதிரி கூட கொஷின் ட்விஸ்ட் பண்ணி கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து என்னன்னா அசதி. அசதி என்பதன் பொருள் என்ன? நம்ம மகிழ்ச்சியா, சுறுசுறுப்பா, சோர்வா, கோவமா? அசதினாலே என்ன சொல்லுவோம்? சோர்வா இருக்கு அப்படி சொல்லுவோம்ல, அதான் அது. பாரதிதாசன் இயற்பெயர் சுப்பிரமணியம்மா, கனக சுப்புரத்தினம்மா, துரையரசா, இந்திரா செல்வா. சுப்பிரமணியர்னா யாரு? நம்ம பாரதியார் சுப்பிரமணியம். கனக சுப்புரத்தினம் தான் பாரதிதாசன் இயற்பெயர். ஓகேங்களா? துரைராசு, இந்திர செல்வா வந்து பின் வரும்ல, தெரியும் உங்களுக்கு. கனக சுப்புரத்தினம் பாரதியாரின் கவிதை மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை எவ்வாறு மாற்றிக்கொண்டார்? ஆப்ஷன் ஏ பாரதிதாசனா, ஆப்ஷன் பி கல்யாண சுந்தரமா, ஆப்ஷன் இ கவிதாசனா, ஆப்ஷன் இ சுப்ரதினதாசனான்னு கேட்குறாங்க. விடை வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் தான். ஓகேங்களா? பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலியன புரட்சிகரமான கவிதைகளை உள்வாங்கி பாடியவர் யார்? இந்த பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை இதை பற்றின பாடினவர் யாருன்னா பாரதிதாசன் தான். இந்த மாதிரி ஷார்ட்டாக நான் வச்சுங்க. பெண் கல்வி, பொது உடைமை, பகுத்தறிவு, இதான் இந்த பெண்களை பற்றி பேசுறது, பகுத்தறிவு பற்றி பேசுறது, இதெல்லாம் யார் பண்ணுவார் கேட்டிங்கன்னா பாரதிதாசன் தான் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வந்து என்னன்னா புரட்சி கவி என அழைக்கப்பட்டவர் யாருன்னா பாரதிதாசன் தான். பாவேந்தர் என்று அழைக்கப்பட்டவர் பாரதிதாசனா இல்லை பாரதியாரா, பெருஞ்சித்தனாரா, கவிமணியா? அதுவும் பாரதிதாசனா. இப்போ என்னென்னலாம் அழைக்கப்படுறாரு? ஃபஸ்ட்டு வந்து புரட்சி கவி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா பாரதிதாசன் தான். பாவேந்தர் என்றும் அழைக்கப்படுறாரு பாரதிதாசன். ரெண்டா வச்சுங்க. புரட்சி கவி அண்ட் பாரதிதாசன் ரெண்டு பேராலையும் அழைக்கப்படுறாரு. தமிழை பலவிதமாக போற்றியவர் யார்? அதுவும் பாரதிதாசன் தான். என்னென்ன மாதிரிலாம் போற்றிருக்காருன்னு சொல்லிட்டு அடுத்த கொஸ்டினில் வரும். பாரதிதாசன் தமிழ் கிட்ட பெயர்கள் அதே வந்துச்சு பாருங்க. அமுது நிலவு மனமா, இல்லை பவளம் முத்து தங்கமா, இல்லை கவிதை பாட்டு இசையா, இல்லை கனி தேன் பாலா? அமுது நிலவு மனம். நம்ம மேலே ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, தமிழுக்கு அமுதென்று பெயர், தமிழுக்கு நிலவென்று பெயர், தமிழுக்கு மனம் என்று பெயர். இந்த மாதிரி தமிழுக்குன்னு வரும்போது யாரு அது பாடுனதுன்னு கேட்டால் பாரதிதாசன். தமிழுக்கு இவ்வளோ பேர்களை இட்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பாரதிதாசன் தான். அந்த இக்குன்னு வருதுல்ல, அது இலக்கணத்துலேயும் வரும்,
நான் சொல்கிறேன், வேற்றுமை உறுப்பில் வரும். அதுவும் இதில் இலக்கணம் மாதிரி கேட்பாங்க. நான் அப்போ சொல்கிறேன். 13வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நாள் நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு எவ்வாறு இருக்கும்? சுறுசுறுப்பாக இருப்பாங்களா, இல்லை மகிழ்ச்சியாக இருப்பாங்களா, இல்லை கோவமாக இருப்பாங்களா, இல்லை அசதியாக இருப்பாங்களா? சோர்வாக இருப்பாங்க, அசதியாக இருப்பாங்க. மேலே ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, சோர்வுக்கு என்ன இன்னொரு பேருன்னு கேட்டாங்கன்னா அசதி. அசதிக்கு இன்னொரு பேர் என்ன கேட்டால் சோர்வு. ஓகேங்களா? 14வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவாம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனை வாழ்வில் கசக்கும் பு புளிக்கும் என்ற பாடலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டால் பாரதியாரா, பாரதிதாசனா, கவிஞர் காசி ஆனந்தனா, நாமக்கல் கவிஞரா? கவிஞர் காசி ஆனந்தன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இந்த 14வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நோட் பண்ணிங்க. அடுத்து வந்து 15. உயிருக்கு இணையாவது என்று பாரதிதாசன் எதை சொல்கிறார்? அமுதம் போன்ற தமிழா, இல்லை பொன் மற்றும் பொருளா, நிலவு மற்றும் விண்ணா, புகழ் மிக்க அறிவா? அமுதம் போன்ற தமிழ். இப்போ நம்ம சொன்னோம்ல, தமிழுக்கு அமுதென்ற பெயர், நிலவென்ற பெயர், இந்த மாதிரிலாம்னாலே அது பாரதிதாசன் தான். இப்படி கூட கேட்பாங்க, அமுதம் போன்ற தமிழ் யாரு கூறினான்னு கேட்டாங்கன்னா பாரதிதாசன் அப்படி சொல்லணும். உயிருக்கு இணையாக அவர் பார்க்குறாராம் எதை? அமுது போன்ற தமிழை. ஓகேங்களா? 16வது கொஸ்டின்னா, கண்ணே கண்மணியே என்று குழந்தைகளை கொஞ்சுவது போல செந்தமிழுக்கு பல பெயர்களை சூட்டி மகிழ்ந்தவர் யார்? கவிமணியா, பாரதிதாசனா, கவிஞர் காசி ஆனந்தா, பெருஞ்சித்தனாரான்னு கேட்குறாங்க. இப்போ யாருன்னா பாரதிதாசன் தான். கண்ணே கண்மணியே, இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கண்ணே கண்மணியே, அமுதம், இந்த மாதிரிலாம் வந்து அமுதம் போன்ற, நிலவு போன்ற, இந்த மாதிரிலாம் வந்தாலே அது பாரதிதாசன். இதெல்லாம் ஷார்ட் நோட் மாதிரி இருக்குது, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து பொறுத்துக்க பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்ல, விளைவுக்கு என்ன வரும்? விளைவுக்கு நீர். விளைவுனா இன்னொரு பொருள் என்ன? விளைச்சல்னு சொல்லுவாங்க. அதனால் நீர். அறிவுக்கு தோல். ஓகேங்களா? அறிவுக்கு தோல். அறிவுக்கு தோல் கொடு. இளமைக்கு இளமைக்கு பால், புலவருக்கு வேல். ஓகேங்களா? இது ஆன்சர். இருக்கு பாருங்க. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பொறுத்துக்க. ஓகேங்களா? இது நோட் பண்ணிங்க. இது வந்து அடிக்கடி கொஸ்டின் பேப்பரில் வர வாய்ப்பு இருக்கு. அடுத்து 18. நிலவு பிளஸ் என்று என்பதன் சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது? நிலவு என்றா, நில ஒன்றா, நிலவென்றா, நிலவு என்றான்னு கேட்குறாங்க. சேர்த்து எழுதும்போது நிலவென்று. ஆப்ஷன் இ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? 19க்கு என்னன்னா, தமிழ் எங்கள் தமிழ் பிளஸ் எங்கள் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது? தமிழ் எங்களா, தமிழ் எங்களா, தமிழங்களா, தமிழ் இனங்களா அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ் எண்கள், தமிழ் எங்கள் அப்படின்னு வரும். 20. ஏற்ற தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும். சமூகமா, நாடா, வீடா, நகரமா? சமூகம் தான். ஏற்ற தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். அடுத்து 21. அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. மேலே பார்த்தா அமுது பிளஸ் என்று. அமுதென்று. ஆப்ஷன் ஆ தான் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட் யூனிட்டில் செகண்ட் டாபிக், தமிழ் கும்மின்னு சொல்லுவாங்க. இதை எழுதியவர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். ஓகேங்களா? பெருஞ்சித்திரனார் தான் தமிழ் கும்மி எழுதினவர். இப்படி கூட கொஸ்டின் கேட்பாங்க, தமிழ் கும்மி எழுதியவர் யார்? பெருஞ்சித்திரனாரா? இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ் கும்மியின் பாடல் ஆசிரியர் யாருன்னா பெருஞ்சித்திரனார் தான். ஓகேங்களா? இல்லை பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள் அப்படின்னு கேட்கும்போது ஆப்ஷனில் தமிழ் கும்மி இருக்கும். தமிழ் கும்மின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, அதிலே கும்மின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இளங்கோதையின் கும்மி கொட்டுங்கடி என்ற பாடலின் ஆசிரியர். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடினா கும்மின்னு வந்துருச்சு. அப்போ கும்மினா யார் இயற்றியது? பெருஞ்சித்தனார் தான் இயற்றியார். அப்போ பெருஞ்சித்தனார் டைரெக்டாகவே போட்டுடலாம். ஆழி பெருக்கு சொல்லின் பொருள் அப்படின்னா, பெருமழையா, கடல் கோலா, ஆற்றின் வேகமா, நிலநடுக்கமான்னு கேட்குறாங்க. ஓகே, ஆழி பெருக்கு என்ன சொல்லின் பொருள் என்னன்னா கடல் கோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆழி நிலைன்னு சொல்லுவோம், கடல். பெருக்குனா கோல், அதாவது சீற்றம் சொல்கிறது தான் பெருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து 4. மேதினி என்னும் சொல்லின் பொருள். மேதினினா உலகம் சொல்லுவாங்க. உலகமா, இல்லை வானமா, கடலா, நாடா? இந்த உலகமும் வானமும் குழப்பம் அடிக்கடி. மேதினினா உலகம் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. மேதினினா உலகம்.
ஓகே. ஊழி என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஊழி. ஊழினா ஒரு வருடமா? ஒரு மாதமா? நீண்டது ஒரு காலப்பகுதியா? அந்தி பொழுதா? ஊழினா நீண்டது ஒரு காலப்பகுதி. அத ஞாபகம் வச்சுங்க. ஊழி. அப்புறம் வந்து உள்ளப்பூட்டு. உள்ளப்பூட்டுனா என்னும் சொல்லின் பொருள் என்ன? உள்ளப்பூட்டின் சொல்லின் பொருள் என்ன? ஆ ஆப்ஷன் ஏ மனமகிழ்ச்சியா? ஆப்ஷன் பி வந்து அறிய விரும்பாமையா? ஆப்ஷன் இ உள்ளத்தை சிறப்பிப்பதா? உள்ளத்தை திறப்பதா? ஆப்ஷன் இ ரகசியத்தை காப்பதா? ஆப்ஷன் பி தான் வந்து அறிய விரும்பாமை. அறிய விரும்பாமை. ஆப்ஷன் கொஸ்டின் நம்பர் 7. பெருஞ்சித்தனாரின் இயற்பெயர் என்ன? பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? கனக சுப்புரத்தினம் வராது. ஏன்னா அது வந்து பாரதிதாசனோட இயற்பெயர். ஓகேவா? துர துரைமாணிக்கமா? துரைமாணிக்கம் சொல்லுவாங்க. இல்ல மாணிக்கம்னு சொல்ல வரும். துரை ராசுவா? இல்ல எந்திர செல்வா? ஓகே. மாணிக்கம் தான். பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் வந்து மாணிக்கம். ஓகேவா? அந்த பெருஞ்சித்திரனார் தான் பெருன்னு வச்சுக்கோங்க. மாணிக்கம் வந்து பெரிய விலை போகுது. அதனால பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் என்னது? மாணிக்கம். இந்த மாதிரி ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பாவலேறு எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் யார்? பாவலேறு பெருஞ்சித்திரனார். அந்த பேர்லயே நம்ம படிக்கும்போதே நம்மளுக்கு ஈஸியா மனப்பாடம் ஆயிடும் அது. பாவலேறு என்று அழைக்கப்பட்டவர் யார்? பெருஞ்சித்திரனார். ஓகே. நான் சரி மேல சொன்னேன்ல. பெருஞ்சித்திரனார் வந்து நிறையா நூல் எழுதியிருக்காரு. என்னென்ன நூல்னு பார்த்தீங்கன்னா, கனிச்சாரா? கொய்யாக்கனியா? பாவைய கொத்தா? நூறாசிரியமா? போன்ற நூல்களை எழுதியவர் யார்? ஓகேவா? இந்த மாதிரி நூல்களும் எழுதியவர் யாருன்னு கேட்டா பெருஞ்சித்திரனார் தான். இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா, கனி கனின்னு வரும். பார்த்தீங்களா? கனிச்சாறு, கொய்யாக்கனி. கனி வந்து கொத்தா இருக்கும். அதனால பாவிய கொத்து. இதில எல்லாத்தையும் சேர்ந்தது நூறாசிரியம். எப்படின்னா, இதெல்லாம் வந்து 100 இது இப்ப கனி வந்து 100 எவ்வளோன்னு கேட்பாங்க. இந்த மாரிலாம் கேட்பாங்கல்ல. அதனால இதெல்லாம் வந்து சேர்ந்தது தான் வந்து பெருஞ்சித்திரனார் சொல்றாங்க. கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். இத எழுதியவர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் என்ன? மாணிக்கம். துரைமாணிக்கம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் போன்ற இதழ்களை நடத்தியவர் யார்? பாரதிதாசனா? முடியரசனா? பெருஞ்சித்திரனாரா? இல்ல வாணிதாசனா? பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு என்னும் நூல் எத்தனை தொகுதிகளை உடையது? ஆப்ஷன் ஏ 5, ஆப்ஷன் பி 6, ஆப்ஷன் இ 7, ஆப்ஷன் இ 8. பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு என்னும் நூல் வந்து 8. ஓகேங்களா? 8. அ 8 கனி குடுங்கப்பா அப்படின்ற மாரி கேட்பாங்க. 8 கனி. அப்புறம் வந்து 12 வான் தோன்றி, வழி தோன்றி, நெருப்பு தோன்றி எனத் தொடங்கும் பாடலை இயற்றியவர். வான் தோன்றி, வழி தோன்றி, நெருப்பு தோன்றி. இங்க பாருங்களேன். இந்த தோன்றி தோன்றி, வான் தோன்றி, வழி தோன்றி, நெருப்பு. வானு, நெருப்பு, வழி தோன்றி இந்த மாரி தோன்றி, அ இந்த மாரிலாம் வந்துச்சுன்னா, அது யாருன்னா வாணிதாசன். அதாவது இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம லைட்டா திரும்ப திரும்ப இந்த கீ பாயிண்ட்ஸ்லாம் பார்க்க பார்க்க நம்மளுக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வந்துட்டே தான் இருக்கும். இந்த வான் தோன்றி, வழி தோன்றி, நெருப்பு தோன்றி. இதெல்லாம் யாருன்னா வாணிதாசன். ஓகேங்களா? அடுத்து வந்து 13. தாய்மொழியில் படித்தால் எதை அடையலாம்? மேன்மை அடையலாமா? இல்ல தாழ்வு அடையலாமா? இல்ல வறுமையில இருக்கலாமா? இல்ல சோர்வா இருக்கலாமா? தாய்மொழியில் படித்தால் நம்ம மேன்மை அடையலாம். ஏன்னா, எந்த ஒரு மொழியில நம்ம தாய்மொழியில படிக்கும்போது, ஒரு ஈஸியா வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். அத பற்றி நம்ம இன்னும் நெறையா கத்துக்க முடியும். அதுதாங்க சொல்ல வரேங்க. தாய்மொழியில படிச்சா நம்ம மேன்மை அடையலாம். ஓகேங்களா? தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் எது சுருங்கிவிட்டது? தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் எது சுருங்கிவிட்டதுன்னு கேட்டீங்கன்னா, வானமா? இல்ல மேதினியா? இல்ல கடலா? நிலமா? மேதினினா ஆல்ரெடி என்ன சொன்னோம்? உலகம் சொன்னோம். அப்ப தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் உலகம் சுருங்கிவிட்டது. அதாவது எப்படி சொல்றது? ரொம்ப ஒரு வெளியூர்ல இருக்காங்க. அவங்களுக்கு கால் பண்ணி பேசுறதுக்கு பழைய காலத்துலலாம் நம்ம போயிட்டு வந்து பேசுவாங்க. அதாவது இப்படி பஸ்ல போய் பேசுவாங்க. அம் ஊருக்கு போய் பேசுவாங்க. ஆனா இங்க அப்படி இல்ல. இப்பலாம் என்னாச்சு ஒரு கால் பண்ணாலே நம்ம வந்து ஈஸியா பேசிற முடியும். ஓகேங்களா? அதுதான் இங்க சொல்ல வராங்க. அடுத்தது செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது? செந்தமிழ்னா செம்மை பிளஸ் தமிழா? இல்ல செம் பிளஸ் தமிழா? இல்ல சேர பிளஸ் தமிழா? இல்ல செம்பு பிளஸ் தமிழா? செந்தமிழ் இல்ல செம்மை பிளஸ் தமிழ். அதுக்கப்புறம் வந்து நாங்க பார்த்தீங்கன்னா 16. 16னா பொய்யகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பொய் பிளஸ் அகற்றுமா? இல்ல பொய் கற்றுமா? பொய் கற்றுமா? இல்ல பொய் நகற்றுமான்னு கேட்குறாங்க.
பொய் ப்ளஸ் அகற்றும், பொய் அகற்றும். அத பிரித்து எழுதுறதுக்கலாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம ப்ரொனவுன்சியேஷன் பண்ணும்போதே அது வந்து பிரிக்கும்போது தெரிஞ்சிரும். ஓகே இப்படி தான் பிரியும் அப்படின்ற மாரி. ஓகேங்களா? அடுத்து பாட்டு இருக்கும். பாட்டு ப்ளஸ் இருக்கும் என்பதை சேர்த்து எது கிடைப்பது? பாட்டு இருக்கும். அத பேரு சேர்த்து படிக்கும்போது ஈஸியா வந்துரும். பாட்டு இருக்கும். அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்டு. பாட்டு இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து 18. 8 ப்ளஸ் திசை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. 8 திசையா? எட்டிசையா? இல்ல 8 திசையா? இல்ல 8 திசையான்னு கேட்குறாங்க. 8 திசை. ஓகேங்களா? ஆப்ஷன் இ தான் கரெக்ட்டு. 8 திசை. அங்க வந்து ஈல என்ன பண்ணணும், 8 திசைன்னு வந்து தீ போட்டுருக்காங்க பாருங்க. தீசைன்னு போட்டாங்க. 4வது ஆப்ஷன் தான் 8 திசைன்னு போட்டுருக்காங்க. அதான் கரெக்டான ஆன்சர். 19வது கொஸ்டின்னா, ஊழி பலநூறு கண்டதுவாம் அறிவு ஊன்றென்றும் நூன்பல கொண்டதுவாம் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆ அ. கனிச்சார, பி. அ பாவே கொத்து, இ. நூறாசிரியம், இ. கொய்யாக்கனி. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த பாடல் வரி வந்து எந்த நூலை சேர்ந்ததுன்னு கேட்குறாங்க. இதுக்கு என்னன்னா, "ஊழி பலநூறு கண்டதுவாம்" அப்படி கேட்கும்போது, கனிச்சாறு ஞாபகம் வச்சுக்கங்க. ஆம், ஊழின்னா என்ன சொல்லணும்? ஊழினா நீண்டதொரு காலப்பகுதின்னு சொன்னோமா, அதான் பலநூறு கண்டதுவாம். ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி. ஓகேங்களா? அது கூட ஞாபகம் வச்சுங்க. நம்ம ஒண்ணோட ஒண்ணு கொரலேட் பண்ணும்போது தான் ஞாபகம் இருக்கும். ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி. பலநூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம் அப்படின்னு கேட்டாங்களே, கனிச்சாறு தான் தமிழ் கும்மியில இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே. கனிச்சாறு இயற்றியவர் யாரு? பெருஞ்சித்திரனார். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டோம் நம்ப. ஃபர்ஸ்ட் யூனிட்லே 3 டாபிக். வேர் தமிழ் சொல்றாங்க. உலகில் உள்ள மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை? அது ஒரு 3000மான்னு 3000க்கு மேலயா? இல்ல 5000க்கு மேலயா? இல்ல 6000க்கு மேலயா? இல்ல 4000க்கு மேலயான்னு கேட்குறாங்க. உலகத்துல வந்து 6000க்கு மேற்பட்ட மொழிகள் இருக்காம். ஓகேங்களா? அடுத்தது வந்து செகண்ட் கொஸ்டின். மனிதனை பிற உயிர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவது எது? நம்ம சாப்பிட்ற சாப்பாடா? இல்ல பேசுற மொழியா? நம்ம இருக்கிற இடமா? இல்ல உடுத்துற உடையான்னு கேட்குறாங்க. இப்ப இங்க என்னன்னா, நம்மள வேறுபடுத்தி காட்டுவது மொழி தான். ஓகேங்களா? மனிதன வேறுபடுத்தி காட்டுவது மொழி. மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு எதுன்னா, நெருப்பா? சக்கரமா? மொழியா? இல்ல கருவியான்னு கேட்குறாங்க. மொழி தான். மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு மொழி தான். இப்ப நம்ம பேசுறது மொழியில பேசுறோம்ல, இதே ஒரு சிறந்த கண்டுபிடிப்புன்னு தான் சொல்றாங்க. நெருப்ப கம்பேர் பண்ணும்போது நம்ம பேசுற மொழி சிறந்த மொழி. ஏன்னா ஈஸியா வந்து கம்யூனிகேஷன் பண்ண முடியும். நம்ம சொல்றது விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியும். இந்த மாரி இருக்கிறதுனால, இது ஒரு சிறந்த கண்டுபிடிப்பு அப்படின்ற மாரி சொல்ல வராங்க. 4வது, தமிழில் மிக பழமையான இலக்கண நூல் எது? இது மேக்ஸிமம் எல்லாரும் தெரிஞ்ச கொஸ்டின் தான். தொல்காப்பியமா, சிலப்பதிகாரமா, மணிமேகலையா, திருக்குறளா? தமிழ்ல மிகவும் பழமையான இலக்கண நூல் எதுனா, தொல்காப்பியம் தான். ஓகேங்களா? அடுத்து 5வது கொஸ்டின். யாமறிந்த மொழிகளில் தமிழ் போல் இனிதாவது எங்கு காணோம் என்று தமிழின் இனிமையை கவிழ்த்து பாடியவர் பாரதிதாசனா, பாரதியாரா, கவிமணியா, இல்ல வாணிதாசனா? அதாவது யாமறிந்த மொழிகள் தமிழ் போல் இனிதாவது இல்லை எங்கு காணோம். இதுவும் ஒரு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுவும் வந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து யாருன்னா பாரதியார் தான். ஓகேங்களா? யாமறிந்த தமிழ் மொழிகளில் இனிதாவது எங்கு காணோம்னா பாரதியார். இது ஞாபகம் வச்சுங்க. யாமறிந்த மொழிகளில் தமிழ் மொழி போல். அதாவது தமிழ் நல்லா உயர்த்தி பாடுவார் பாரதியார். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாம் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழ்த்தாயின் தொன்மையை வளர்த்தவர் யாருன்னு கேட்குறாங்க. பாரதியாரா, பாரதிதாசனா, பெருஞ்சித்திரனாரா, காசி ஆனந்தனா? அதாவது தமிழை பற்றி ஓவராக கொஞ்சம் புகழ்ந்து பேசுகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பாரதியார் தான் வருவார். ஓகேங்களா? இங்கே கேட்டிருக்காங்க பாருங்க. எங்கள் தமிழ், எங்கள் தாய், அந்த மாதிரி இயல்பினம் தமிழ் தாய்மொழி தொன்மையை வரைந்தவர் யார், படைத்தவர் யார், இந்த மாதிரிலாம் வந்தாலே அது என்னன்னா பாரதியார். ஓகேங்களா? அதான் வாங்க வரைத்தவர்னு கேட்டாங்க பாரதியார். யாமிருந்த மொழிகள் தமிழ் போல் இனிதாவது எங்கு காணும் கேட்டாலும் அது பாரதியார் தான். ஓகேங்களா? செவன்த் பார்த்தீங்கன்னா, உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றும் எழுத்து. அது பேர்லயே இருக்கும். உயிர் எழுத்தா, இல்ல மெய் எழுத்தா, உயிர்மெய் எழுத்தா, ஆயுத எழுத்தா? உயிரும் மெய்யும் சேர்ந்து ஆ எ தோன்றுவது வந்து உயிர்மெய் எழுத்து.
தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எந்த எழுத்துக்களாகவே அமையும்? இடஞ்சுழியா? இல்ல வலஞ்சுழியா? இல்ல வடஞ்சுழியா? இல்ல மேற்சுழியான்னு கேட்குறாங்க. மேக்ஸிமம் நம்ம தமிழ் எழுத்துக்கள் எல்லாமே வலஞ்சுழியா தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் கேட்பாங்க இம்பார்ட்டன்ட். பின் வருவனவற்றில் வலஞ்சுழி எழுத்துக்கள் எவை எவை? எதெல்லாம் வலஞ்சுழி எழுத்துன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ டா யா ழாவா. ஆப்ஷன் பி ஆ ஏ ஔ ஞா ஞாவா. ஆப்ஷன் இ வந்து கா ச த பவா. ஆப்ஷன் இ ஞா ஞா நா நாவா. விடை என்னன்னா ஆ ஏ ஔ ஞா ஞா. இதுவும் கேட்பாங்க, நல்லா பார்த்துங்க. ஆ ஏ ஔ ஞா ஞா. ஆ ஏ ஔ ஞா ஞா. ஓகே, பின் வருவற்றில் வலஞ்சுழி எழுத்துக்கள் எவைன்னு கேட்டாங்கன்னா இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். பின் வருவற்றில் இடஞ்சுழி எழுத்துக்கள் எவை? டா யா ழா. ஓகேங்களா? டா யா ழா. வலஞ்சுழி எழுத்துக்கள்னா ஆ ஏ ஔ ஞா ஞ ஞா. பின்வருவற்றில் இடஞ்சுழி எதுன்னு கேட்டாங்கன்னா டா யா ழா. இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், மேக்ஸிமம் கொஸ்டினில் கேட்க வாய்ப்பு இருக்கு. 17 கொஸ்டின். தமிழின் கிளவியும் அதனோ ரற்றே என்ற வரியின் மூலம் தமிழ் என்ற சொல்லை குறிப்பிடும் நூல் எது? மேக்ஸிமம் வந்து ஓகே, இப்போ ஆப்ஷன் பார்த்துருவோம். தொல்காப்பியமா, சிலப்பதிகாரமா, மணிமேகலை, தேவாரமான்னு கேட்குறாங்க. தமிழ் பற்றி சில வந்து குறிப்பிட்ட எழுத்துக்கள் வேர்ட்ஸ்லாம் எதுலேருந்து வருதுன்னு கேட்டாலே தொல்காப்பியம் தான். ஏன்னா தொல்காப்பியம் இதே பழமையான பழமையான இலக்கண நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம் தான் சொல்லுவோமா. அதில் தான் முதலா தமிழ் எழுத்து தமிழுக்கு தமிழ் என்ற வேர்டு வச்சு எழுதின நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா தொல்காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் என்ற சொல் முதல் மொழியில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? அதுவும் என்னன்னா தொல்காப்பியம் தான் சொன்னேன்ல. தமிழ் என்ற வேர்ட்ஸ் வந்து எந்த நூலில் முதலில் இடம்பெற்றுள்ளது என்று கேட்டாங்கன்னா அது தொல்காப்பியம். தமிழ்நாடு என்ற சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். ஞாபகம் வச்சுங்க. தமிழ்னா மட்டும்தான் வந்து தொல்காப்பியம். தமிழ்நாடு அப்படின்னாங்கன்னா அது சிலப்பதிகாரம். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய ஈதுணி கருத்தினை ஆயின் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? சிலப்பதிகாரமா, தொல்காப்பியமா, அப்பர் தேவாரமா, கம்பராமாயணமா? ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம். வாஞ்சி காண்டத்தில் இந்த பாடல் வருது. இம் க இம் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு, அதாவது நம்ம மேலே பார்த்தது தான். தமிழ்நாடு என்ற வேர்டு வந்து எதில் வந்தது? நம்ம முதல்ல சிலப்பதிகாரம். தமிழ் என்ற வேர்டு முதல்ல எதில் வந்துச்சுன்னா அது வந்து தொல்காப்பியம். இதை ஞாபகம் வச்சுங்க. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். தமிழன் என்ற சொல்லில் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றது? தமிழன் தொல்காப்பியமா, சிலப்பதிகாரமா, அப்பர் தேவாரமா, சீவக சிந்தாமணியா? இப்போ வந்து தமிழன் என்ற சொல் வந்து எதுலன்னா அப்பர் தேவாரம். அப்போ பார்த்துங்க, தமிழ் என்ற வேர்டு எதில் இதாயிருக்குன்னா தொல்காப்பியம், தமிழ்நாடுனா சிலப்பதிகாரம், தமிழன்னா அப்பர் தேவாரம். இதை 3 இதையும் தனியாக எடுத்து நோட் பண்ணிக்கங்க. இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் வர வாய்ப்பு இருக்குது, வந்தாலும் வரலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து 16 வந்து என்னன்னா 16 தமிழ் கண்டாய் என்ற சொல்லின் வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? தொல்காப்பியமா, அப்பர் தேவாரமா, சிலப்பதிகாரமா, நற்றினியா? பேர்லே தமிழன். தமிழன் கண்டாய். தமிழன் எங்க சொன்னோம்? தமிழர்னா அப்பர் தேவாரம், தமிழ்னா தொல்காப்பியம், தமிழன்னா அப்பர் தேவாரம், தமிழ்நாடுன்னா சிலப்பதிகாரம். ஓகேங்களா? இது 3த்தையும் ஞாபகம் வச்சுங்க. 17 சீர்மை என்பதை எதனை குறிக்கும் சொல்? ஆப்ஷன் ஏ உயர்வு, ஆப்ஷன் பி ஒழுங்குமுறை, ஆப்ஷன் சி அழகு, ஆப்ஷன் டி வந்து பெருமை. ஆப்ஷன் பி தான் வந்து ஒழுங்குமுறை தான். சீர்மைனா ஒழுங்குமுறை. 18 அல் பிளஸ் திணை அக்ரிணை என்பதன் பொருள் என்ன? தாழ்ந்த திணை, உயர்வு அல்லாத திணை, உயர்ந்த திணை, கொடிய திணை. ஓகேவா? அல் பிளஸ் திணை அக்ரிணை என்ன சொல்றாங்கன்னா உயர்வு அல்லாத திணையை தான் வந்து அக்ரிணைன்னு சொல்றாங்க. திணைகள் எத்தனை வகைப்படும்? 2, 3, 4, 5? திணை வந்து 2 வகைப்படும். ஒன்று உயர்திணை, இன்னொன்று அக்ரிணை. ஓகேங்களா? பாகற்காய் என்பதன் பொருள் என்ன? கசப்பான காயா, இது பால் அல்லாத காயா, இனிப்பான காயா, இல்லை சுவையற்ற காயா? பாகற்காய்னா பாகுன்னு அந்த சர்க்கரை தான் பாகுன்னு சொல்லுவாங்க. பாகு அல்லாத காய், அதான் பாகற்காய். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னன்னா 21 பாகற்காய் என்பதன் எவ்வாறு பிரித்து எழுதலாம்? பாகு ப்ளஸ் காயா, பாகு அல் ப்ளஸ் காயா,
பாகற்காய் ப்ளஸ் காயா, பாகு அற்ற ப்ளஸ் காயான்னு கேட்குறாங்க. பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய் தான் வந்து பாகற்காய். 22. தமிழ் மொழியின் பலவகை சீர்மைகளில் குறிப்பிடத்தக்க சிறப்பம்சம் எது? ஆப்ஷன் ஏ எழுத்து வடிவம், ஆ சொற்பிறப்பு, ஈ வந்து ஒலி வடிவம், ஈ வந்து கவிதை வடிவம். தமிழ் மொழிகளில் பலவகை சீர்மைகளுள் குறிப்பிடத்தக்க சிறப்பம்சம். தமிழில் எது சிறப்பு? தமிழ் மொழியில் என்ன சிறப்பம்சம்னு கேட்டிங்கன்னா சொற்பிறப்பு தான், சொல் வளம் தான் சொல்ல வராங்க. ஓகேவா? சொற்பிறப்பும் சொல் வளம் தான் தமிழில் சிறப்பம்சம்னு சொல்கிறாங்க. தமிழ் மிகுந்துள்ள இலக்கண நூல் எது? தமிழில் மிகுந்துள்ள இலக்கண நூல் எதுன்னு கேட்டோன்னா எட்டு தொகை பத்து பாட்டா, தொல்காப்பியம் நன்னூலா, இலக்கணம் திருக்குறள் நாலடியாரா, சிலப்பதிகாரம் மணிமேகலையான்னு கேட்குறாங்க. தமிழில் மிகுந்துள்ள இலக்கணம் என்ன நூல் நூல் எவன்னு கேட்டாங்க. இலக்கணம் வந்துச்சு. மேலே ஒரு கொஸ்டின் ஞாபகம் இருக்கா? பண்டைய இலக்கண ஆஹ், நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம். அப்போ இலக்கண நூல் எதுன்னு கேட்டாலே தொல்காப்பியம் நன்னூல் தான் இலக்கண நூல் சொல்கிறாங்க. ஞாபகம் வச்சுங்க. பின்வருவற்றில் சங்க இலக்கியங்களின் நூல்கள் எவை? தொல்காப்பியம் நன்னூலா, இல்லை திருக்குறள் நாலடியாரா, எட்டு தொகை பத்து பாட்டா, பெரிய புராணம் கம்பராமாயணம் கேட்குறாங்க. இப்போ சங்க இலக்கிய நூல்னா எட்டு தொகை பத்து பாட்டு தான். அதாவது என்ன சொல்லலாம்னா சங்க இலக்கியம்னா எட்டு தொகை பத்து பாட்டு. ப பண்டைய இலக்கண நூல்னு கேட்டால் தான் தொல்காப்பியம் நன்னூல். அதில் முக்கியமாக வந்து தொல்காப்பியம் தான் இருக்குது முதல் காப்பியம். ஓகேவா? சங்க இலக்கியங்கள் நூல்கள் கேட்டால் தொல்காப்பியம் அப்படின்னு போட்டுருங்க. அடுத்து வந்து 25 தமிழில் உள்ள அறநூல்களில் நீதி நூல்கள் எடுத்துக்காட்டு எது அப்படின்னு கேட்குறாங்க. சிலப்பதிகாரம் மணிமேகலையா, எட்டு தொகை பத்து பாட்டா, தொல்காப்பியம் நன்னூலா, இல்லை திருக்குறள் நாலடியாருன்னு கேட்குறாங்க. தமிழில் உள்ள அறநூல்களுக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்குறாங்க. அறநூல்னாலே நம்ம திருக்குறளுக்கு இன்னொரு பேர் வந்து அறநூல்னு படிச்சிருப்போம். அப்போ ரெண்டு அறநூல் இருக்குது. ஒன்று திருக்குறள், ஒன்று நாலடியார். ரெண்டு நூலுக்குமே வந்து அறநூல்னா நிதி நூல்கள்னு சொல்லி பேர். ஓகேங்களா? அறநூல்னா நிதி நூல் ரெண்டு நூலில் தான் இருக்குது. ஒன்று திருக்குறள், இன்னொன்று நாலடியார். 26 பூ தோன்றுவது. பூ தோன்றுவதுனா பூப்பதுன்னு அர்த்தம். முதலில் காய்ப்பதுன்னா உது உதிர்ப்ப உதிர்வது. முதல் காய்ப்பது வரை எத்தனை நிலைகள் உள்ளனன்னு கேட்குறாங்க. அதாவது பூ பூக்கிறதுலேருந்து காய் காய்க்கிறது வரைக்கும் எத்தனை நிலை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. 7 நிலை இருக்கான். அடுத்து 27 மா என்ற ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் பின்வருவற்றில் எதுன்னு கேட்குறாங்க. ஆ மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. ஆ வந்து பார்த்திங்கன்னா கடல், வானம், பூமி, காற்று, நெருப்பு, நீர், ஒளி, இரவு, பகல். ஈன்னு பார்த்தோன்னா அரசன், நாடு, மக்கள், படை, அரண், அமைச்சு, நட்பு, பொருள், கல்வி. ஈ பார்த்தீங்கன்னா இனிமை, எளிமை, பழைய, புதுமை, பொறுமை, பெருமை, அருமை, சீர்மை. இதில் எது வந்து மாவின் ஓரெழுத்து மொழிகளின் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மா வந்து மரம், விலங்கு. அதாவது இதில் வந்து ஓரெழுத்து ஒரு மொழி வந்து 42 இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. அதில் முக்கியமானது வந்து மா. நிறைய கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. அதில் வந்து மானா மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அடைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு என்பது இத்தனை வகையான பேர் இருக்குது மாக்கு மட்டும். ஓகேவா? அடுத்து 28 பூவின் 7 நிலைகளின் சரியான வரிசை எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஆப்ஷன் ஆ வந்து மலர், அலர், வி, செம்மல், அரும்பு, மொட்டு, முகை. ஆன்னு பார்த்தோன்னா அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். ஈ முகை, மொட்டு, அரும்பு, மலர், வி, அலர், செம்மல். ஈ வந்து பார்த்தீங்கன்னா அரும்பு, முகை, மொட்டு, அலர், மலர், செம்மல், வி. ஓகேவா? இதில் வந்து பூவின் 7 நிலை என்னென்ன நிலைன்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு அரும்பு. ஓகே, அரும்பு வச்சு அதுக்கப்புறம் மொட்டு வச்சு அதுக்கப்புறம் முகை வச்சு அதுக்கப்புறம் மலர்ந்து அலர், வி, செம்மல். இதில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குன்னா பூவின் முதல் நிலை என்னன்னு கேட்பாங்க, அது அரும்பு. பூவின் கடைசி நிலை என்னன்னு கேட்பாங்க, அது செம்மல். ஓகேவா? இந்த 7 நிலைகளிலுமே கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் 2-3 கொஸ்டின் வந்திருக்கு. பூவின் முதல் நிலை என்னன்னா அரும்பு, கடைசி நிலைன்னா செம்மல். இது ரெண்டும் ஞாபகம் வச்சுங்க. மொட்டு, மலர் இந்த ஆர்டரையும் ஞாபகம் வச்சுங்க. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலறு. அதாவது அரும்பு, மொட்டு, முகை, மலர் அண்ட் அலறு, வி அண்ட் செம்மல். சரியா? அடுத்து வந்து 29 29னா தமிழின் தற்போதைய வளர்ச்சி வடிவங்கள் எவைன்னு கேட்குறாங்க. பேச்சு தமிழா, எழுத்து தமிழா, நாடகத் தமிழா, இசைத்தமிழா, அறிவியல் தமிழா, கணினி தமிழா, இல்லை
இப்போ இருக்கிற அறிவியல் தமிழும் கணினி தமிழ் தான். ஆல், அரசு, மா, பலா, வாழை போன்ற தாவரங்களின் இலைப்பகுதியை எவ்வாறு அழைக்கப்படும்? ஆல், அரசு, மா, பலா, வாழை. இதெல்லாம் மா, பலா, வாழைன்னா இலைகளை தான் குறிக்கிறாங்க. அல், அரசு, மா, பலா, வாழையெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இலைகள்னு சொல்கிறாங்க. இலைப்பகுதி எவ்வாறு குறிக்கும்னு சொல்லிட்டு கொஸ்டின் நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது. அது இலைன்னு போடுங்க. ஓகேவா? இலைப்பகுதி எவ்வாறு குறிக்குன்னா இலை தான். 31 அகத்தி, பசலை, முருங்கை. இது வந்து கீரை வகை சார்ந்தது. ஓகே, தாவரங்கள் இலைப்பெயர் எவ்வாறுனா கீரை. ஓகேங்களா? நம்ம எல்லாருக்குமே இது தெரிஞ்சது தான். பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, அகத்திக்கீரைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. அடுத்து 32 அருகு, கோரை போன்ற தாவரங்களின் இலைப்பகுதி எவ்வாறு அழைப்பர்? அருகு, கோரம்புல். அருகு அந்த பிள்ளையாருக்கு வைப்பாங்கள்ல அந்த புல், அருகம்பில்லுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நான் வச்சுங்க. கோரைப்பில்லு, அருகம்பில்லு இந்த மாதிரி. ஓகேங்களா? அடுத்து 33 நெல், வரகு போன்ற தாவரங்களின் இலைப்பெயர் என்ன? நெல், வரகு போன்ற தாவர பெயர் என்னன்னா தாழையா, தோகையா, தாளா, கூந்தலாம் கேட்குறாங்க. அதாவது நெல் என்ற வரகுலாம் வந்து இந்த இலை வந்து தாள் மாதிரி கிடக்கும். அதாவது எப்படி சொல்றது, அது ஒரு குச்சி மாதிரி தாள் மாதிரி கீழே வந்து கிடக்கும்ல, அதுதான் தாள் சொல்கிறாங்க. நெல், வரகு போன்ற இலைப்பெயர்களை தாள் என்று அழைக்கப்படுகிறது. மல்லிச்செடியின் இலைப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? மல்லினா மல்லித்தாழை. ஓகே, மல்லித்தழை. ஓகேவா? ஓகேவா? மல்லிச்செடியின் தழை வந்து இலை என்று அழைக்கப்படுகிறது. மல்லிச்செடியின் தழை வந்து இலை என்று அழைக்கப்படுகிறது. சப்பாத்தி கள்ளி, தாழையை தாழை போன்ற தாவரங்கள் இலைப்பெயர் எவ்வாறு அழைக்கணும்? சப்பாத்தி கல்லுனா மடல். நான் வச்சுங்க. சப்பாத்தி கல்லுனா மடல், மல்லிச்செடினா தழையே, நெல் அண்டு வரகுனா வந்து தாள், அதுக்கப்புறம் வந்து என்னன்னா அருகு கோரைனா புல், அகத்தி, பசலைனா கீரையே, அல், அரசு, மா, பலானா இலை. இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இலை வகைகள்னு சொல்லிட்டு இலை பெயர் என்னென்னு சொல்லிட்டு கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. சப்பாத்தி கழிங்கன்னா மடல். ஓகேவா? கரும்பு, நாணல் போன்ற தாவரங்களின் இலைப்பகுதி எவ்வாறு? கரும்பு, நாணல்னாலும் தோகை. கரும்பு வந்து தோகை மாதிரி இருக்கும். ஓகே, கரும்பில் மயில் அதிகமாக இருக்கும், அதாவது தோகை. ஓகே, அப்படி வச்சுங்க. இல்லை வந்து கரும்பு வந்து தோகை மாதிரி விரிஞ்சு கிடக்கும்ல அந்த இலைகள், அதனால் கரும்பு, நாணல் போன்ற தாவரங்களின் இலையை வந்து என்ன சொன்னால் தோகைன்னு சொல்லுவோம். பனை, தென்னை போன்ற மரங்களின் இலைப்பெயர் என்ன சொல்லுவோம்னா ஓலைன்னு சொல்லுவோம். பனை, தென்னை போன்ற மரங்களின் இலைப்பெயர் என்ன சொன்னோம்? ஓலைன்னு சொல்லுவோம். பனை ஓலை, தென்னை ஓலை, இதே மாதிரி ஓலைன்னு சொல்லுவோம். சில பேர்லாம் நம்மளுக்கு ஈஸியாகவே ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? ஒரு சில பேர் தான் வந்து ஞாபகம் இருக்காது. அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. இந்த கீரை வகை ஞாபகம் இருக்கும். அப்புறம் வந்து அந்த சப்பாத்திகள் மடல் அது ஞாபகம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில பேர்லாம் ஞாபகம் வந்துடும். சிலது வந்து ஞாபகம் வராது. அதை மட்டும் நல்லா தெளிவாக படிச்சுக்கங்க. அடுத்து கமுகு. கமுகுனாலே இன்னொரு மீனிங் என்னன்னா பாக்குன்னு சொல்லுவாங்க. கமுகு மரத்தின் இலைப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா இதுக்கு தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கமுகுனா கூந்தல். அந்த கமுகு இலை வந்து எப்படின்னா கூந்தல் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? மற்ற எல்லாத்தையும் விட கம்பேர் பண்ணும்போது கூந்தல் மாதிரி இருக்கிற ஒரு இலையின் பெயர் எதுன்னு கேட்டால் கமுகு. அடுத்து சா என்ற தமிழ் எழுத்தின் உணர்த்தும் எண் மதிப்பு. நம்ம தமிழுக்கு ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொரு எழுத்து இருக்குது. ஓகேங்களா? இது எப்படி சொல்லலாம்னா கா. கானா தமிழில் முதல் எழுத்து ஆன்னு சொல்லுவோமா, ஆக்கு அடுத்து வர்றது கா. ஓகேங்க, அந்த ஆர்டரில் காணச்சாலை. ஓகேங்களா? அடுத்து 2 பார்த்தோன்னா ஊ வந்து 2 மாதிரியே இருக்கும். அடுத்து வந்து சூ இருக்கு. அடுத்து ஞா இருக்குல்ல 3, அது இப்படி பார்க்கணும், இப்படி வரும். இப்படி நான் வச்சுங்க. அடுத்து வந்து 4க்கு வந்து என்னென்னா சா இப்படி போடலாம். ஓகேங்களா? அதில் வரும் பாருங்கள், சா வந்து இப்படி போகிற மாதிரி வரும். 5 வந்து ரூ. நம்ம 5 வந்து இப்படி ரூ வருதுல்ல, அப்படி நம்ம இப்படி இழுப்போம்ல, இப்படி இழுப்போம் பாருங்கள், இப்படி நான் வச்சுங்க 5. அடுத்து 6. 6 வந்து 6 கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. நானும் பார்த்துட்டு அப்புறம் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். 6 நான் ஏ வந்து ஏ தான். ஓகேங்களா? 8 வந்து என்னென்னா 8னா ஆ. ஓகே, 8 ஆ. 9 வந்து கு. 10 வந்து கா ஓ. ஏன்னா வந்து உன்னோட மதிப்பு கா, ஓவோட மதிப்பு ஓ தான். ஓகேங்களா? அடுத்து வந்து தமிழின் சிறப்பு பெயர்கள் என்னன்னு கேட்குறாங்க. உயர் தமிழா, செந்தமிழா, முத்தமிழா, தனித்தமிழா? தமிழ் மொழியின் சிறப்பு பெயர்னு கேட்டோடனே நம்ம வந்து செந்தமிழ்னு போட்டுருவோம். ஆனால் செந்தமிழ் கிடையாது. தமிழுக்கு சிறப்பு பேர் என்ன? முத்தமிழ் தான். இதை மட்டும் மறந்துடாதீங்க, இது இம்பார்ட்டன்ட். தமிழின் சிறப்பு பெயர் என்னன்னா செந்தமிழ் போடக்கூடாது, முத்தமிழ் தான் போடணும். ஓகேங்களா? மனிதனின் உள்ளத்தை மகிழ்விக்கும் தமிழ் எது? மனிதனின் உள்ளத்தை மகிழ்வுனா இயல் தமிழா, இசைத்தமிழா, நாடக தமிழா, அறிவியல் தமிழா? அதாவது நம்ம வந்து நம்ம உள்ளத்தை மகிழ்விக்கும் தமிழ்னா இசைத்தமிழ் தான். நம்ம பாட்டு கேட்குறதே வந்து மனசுக்கு மகிழ்வாக இருக்குன்னு சொல்லுவோம்ல, அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 42
தமிழனின் எண்ணத்தை வெளிப்படுத்தும் தமிழ் எதுன்னு கேட்குறாங்க. தமிழின் எண்ணத்தை, ஓகேங்களா? இங்க என்ன கேட்டா உள்ளத்தை மகிழ்விக்கும் தமிழா, இசைத்தமிழ். எண்ணத்தை வெளிப்படுத்தும் இயல் தமிழா, இசைத்தமிழா, நாடகத்தமிழா, கணினி தமிழா? இது வந்து இயல் தமிழ்னு சொல்லணும், ஓகேவா? எண்ணத்தை வெளிப்படுத்தும் இயல் தமிழ் தான் சொல்லுவாங்க. அங்க எண்ணத்தை வெளிப்படுத்துன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நாடக தமிழ்லாம் போட்டக்கூடாது. அங்க எண்ணத்தை வெளிப்படுத்து வந்து இயல் தமிழ். நம்ம ஏற்றுறோம்ல, நம்ம எண்ணத்தை நம்ம ஏற்றுறோம். அதனால இயல் தமிழ்னு சொல்றோம், ஓகேங்களா? அடுத்து 43. நாடகத்தமிழ் மனித வாழ்வை எவ்வாறு நல்வழிப்படுத்தும்? அறிவை வளர்ப்பதன் மூலமா, இல்லை பாடல்கள் பாடுவதன் மூலமா, உணர்வில் கலந்து வாழ்வை ஆம், காட்டுவதன் மூலமா, இல்லை கதைகள் சொல்வதன் மூலமான்னு கேட்குறேன். உணர்வில் உணர்வில் கலந்து வாழ்வை காட்டுவதன் மூலம் தான் வந்து நாடகத்தமிழ் வந்து நாடகத்தமிழ் வந்து மனித வாழ்வை எவ்வாறு நல்வழிப்படுத்தும் சொல்லி கேட்குறாங்க. ஒரு நாடகம் நடிக்கிறாங்கன்னா, நம்ம நாடகம் வந்து நடிக்கும்போது அது என்ன ஆகும்னா, நம்ம உணர்வோடு கலந்து வாழ்வை காட்டுறது போல காட்டும். இப்போ அது எப்படி சொல்றது? நம்ம ஒரு சில படம் பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து அந்த மாரியே இருக்கணும் ஒரு தாட் வரும்ல. இப்போ வந்து ச ம் ஏதாவது ஒரு சயின்டிஃபிக் படத்த பார்த்தோம்னா, ஓகே அந்த மாரி பண்ணலாமா, இந்த மாரி பண்ணலாமா நம்ம சின்ன வயசுல தோணும்ல. அந்த மாரி நம்ம உணர்வில் கலந்து வாழ்வை காட்டுவதன் மூலம். ஓகேங்களா? அடுத்து வந்து 44. சமூக ஊடகங்கள் மற்றும் தகவல் தொடர்பு ஊடகங்கள் எவற்றில் பயன்படத்தக்க மொழியை தமிழ் விளங்குகிறது? செய்தித்தாளா, தொலைக்காட்சியா, வானொலி மட்டுமா, இல்ல கடிதங்களா, இல்ல சுவரொட்டிகளா? செய்தித்தாள்லயும் இருக்கு, தொலைக்காட்சியிலயும் வருது தமிழு. அடுத்தது அடுத்தது 45. கணினி மொழிக்கு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் ஏற்ப நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ள இலக்கண நூல் எவை? சிலப்பதிகாரமா, மணிமேகலையா, தொல்காப்பியம் நன்னூலா, எட்டு தொகை பத்து பாட்டா, திருக்குறள் நாலடியாரா? கணினி மொழிக்கு ஏற்ப நுட்பமாக வடிவத்தை எது பெற்றிருக்குன்னா தொல்காப்பியம் நன்னூல் தான், ஓகேங்களா? தொல்காப்பிய நன்னூல் தான் இலக்கண நூல்னு சொல்லுவாங்க, பண்டைய நூல்களும் சொல்லுவாங்க. இதை நான் வச்சுக்க கணினி மொழிக்கு ஏற்ப இருக்கிற கணினி மொழி ஏற்ப இலக்கண நூல், கணினி மொழிக்கு ஏற்ப நுட்பமான வடிவத்தை கொண்ட நூல் எதுனா தொல்காப்பியமும் நன்னூல் தான். ஞாபகம் வச்சுங்க. பின்வருவனவற்றுள் தமிழ் மொழி பின்வருவனவற்றுள் தமிழ் கவிதை வடிவங்கள் எவை அப்படி கேட்குறாங்க. கட்டுரையா, புதினமா, சிறுகதையா, இல்லை வந்து துளிப்பா, புதுக்கவி, கவிதை, செய்யுளா, இல்லை நாடகம், உரைநடை, காப்பியமா, இதழ்கள், செய்தித்தாள், இதெல்லாம் கேட்குறாங்க. ஆப்ஷன் ஆ தான். துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள். துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள் தான் சொல்ல வராங்க. பின் வருவனவற்றுள் தமிழ் உரைநடை வடிவங்கள் எவை? பின் வருவனவற்றுள் தமிழ் உரைநடை வடிவங்கள் எவைன்னு கேட்டாங்கன்னா, ஆப்ஷன் ஆ வந்து செய்யுள் கவிதை, ஆ வந்து துளிப்பா புதுக்கவிதை, ஈ வந்து கட்டுரை, புதினம், சிறுகதை, ஈ வந்து தாலாட்டு, கும்மி, பாட்டு. ஓகேங்களா? அடுத்து வந்து இதுக்கு ஆன்சர் என்னன்னா கட்டுரை, புதினம், சிறுகதை தான் தமிழ் உரைநடை வடிவங்கள். அதாவது தமிழ் உரைநடை வடிவங்களுக்கு என்ன மூணே மூணு தான். ஒன்று கட்டுரை எழுதுவாங்க, இல்லை புதினம்னு சொல்லுவாங்க, இல்லை சிறுகதைன்னு சொல்லுவாங்க கட்டுரையை. கட்டுரை கதை கூட சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. கட்டுரை, புதினம், சிறுகதை. வேளாண்மை என்ற சொல்லின் முதல் மொழியில் இடம்பெற்ற நூல். வேளாண்மை என்ற சொல் வந்து முதல்ல எங்கே வந்து பதிவாயிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த நூல்லன்ட்டு. ஆ வந்து கலித்தொகை, திருக்குறள், ஆ வந்து நற்றிணை குறுந்தொகை, ஈ வந்து பதிற்றுப்பத்து, அகநானூறு, ஈ வந்து தொல்காப்பிய நன்னூல். வேளாண்மைன்னு எங்கே முத எந்த நூலில் இருந்துச்சுன்னா கலித்தொகை. கலித்தொகையில் 101வது பாடலில், திருக்குறள் 81. ஓகேங்களா? அந்த இடத்துல வந்து இது இருக்குது. இது வேளாண்மை என்ற சொல்லு வந்து எங்கே இருக்குன்னா கலித்தொகை 101, திருக்குறள் 81. அடுத்து வந்து உழவர் என்ற சொல்லில் முதலில் இடம்பெற்ற நூல். உழவர். உழவர்னா நற்றிணை. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. எந்தெந்த சொல் வந்து எதில் முதல்ல வந்து சொல்லி கேட்பாங்க. வேளாண்மைனா கலித்தொகை. ஓகே, நம்ம வேளாண்மை பண்ணி தான் களி சாப்பிடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. வேளாண்மை பண்ணி தான் களி சாப்பிடுவோம். அதாவது ஆம், ஆஹ், வேளாண்மை பண்ணி தான் நம்ம களி சாப்பிடுவோம். களி சோறு ஞாபகம் வச்சுங்க வேளாண்மை பண்ணி. உழவர் வந்து என்ற சொல்லின் முதல் முறை இடம்பெற்ற நூல்னா நற்றிணை. நட்பண்பு கொண்டவர் உழவர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. ஓகே, உழவர் என்ற சொல் வந்து முதல் முதலில் இடம்பெற்ற நூல்னா நற்றிணை. நட்பண்பை கொண்டவர் உழவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. நல்ல ஒரு பண்பை கொண்டவங்க தான் உழவராக இருப்பாங்க. அப்போ என்ன உழவர் எதில் இருக்கும்? நற்றிணையில் இருக்கும். நல்ல பண்பு, நற்றிணை அப்படின்னு மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அடுத்து வந்து பாம்பு என்ற சொல்லின் முதல் இடம்பெற்றுள்ள சங்க இலக்கிய நூல். சங்க இலக்கிய நூல்னாலே இந்த குறுந்தொகை, எட்டு பத்து பாட்டு இந்த மாதிரி வர்றது தான் வந்து சங்க இலக்கியம் சொல்லுவாங்க. அதில் பாம்பு என்ற சொல் வந்து முதலில் இடம்பெற்ற நூல் எதுனா குறுந்தொகை. குட்டி பாம்பு.
ஞாபகம் வச்சுங்க. குறுந்தொகைனா குட்டி பாம்பு. ஓகேயா? அடுத்து வந்து வெல்லம் என்ற சொல். வெல்லம் என்ற சொல். மேல நான் சொன்னோம் உழவு வந்து நற்பண்பா குணம். அப்ப நற்றிணை. பாம்பு வந்து குட்டியா இருக்கும். அதனால குறுந்தொகை. குட்டி பாம்பு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வந்து 51. வெல்லம் என்ற சொல்லின் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் எது? வெல்லம்னா பதிற்றுப்பத்தா? இல்ல குறுந்தொகையா? நற்றிணையா? கலிந்தொகையாவா? பதிற்றுப்பத்து. அதான் வந்து வெல்லத்துக்கு ஆம், ஆ, எ முதல் இடம்பெற்ற நூல். முதலை என்ற சொல் வந்து முதல் இடம்பெற்ற நூல் வந்து அகநானூறா, குறுந்தொகையா, பதிற்றுப்பத்தா, நற்றிணையா, குறுந்தொகை. இத மாரி வந்து விலங்குகள் சம்மந்தப்பட்டது. இந்த மாரி சம்மந்தப்பட்டது வந்தாலே குறுந்தொகை தான். அங்க மேல சொன்ன பாம்பு வந்து குட்டியா இருக்கும் குறுந்தொகைன்னு சொன்னோமா? அது மட்டும் ஒரு கீவேர்ட் மாரி இல்ல. இது வந்து எப்படின்னா, விலங்குகள் இருக்குதுல்ல, விலங்குகள பத்தி எந்த நூல்ல வந்து முதல்ல சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, குறுந்தொகையில தான் ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. பாம்பு, ஆ அதுக்கப்புறம் வந்து முதல, இந்த மாரிலாம் வந்து அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து கோடை என்ற சொல்லின் முதல் இடம்பெற்ற நூல் வந்து அகநானூறு. அகநானூறா, குறுந்தொகையா, நற்றிணையா, கலித்தொகை கேட்குறாங்க. கோடை வந்து என்னன்னா, கோடை என்ற சொல்லின் முதலில் எந்த நூல் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்குறாங்கல்ல. கோடைனா அகநானூறு. அப்ப கோடைனா வெயில்னு சொல்லுவோமா? அப்ப வெயில் அடிக்கும்போது நம்ம உள்ள போயிடணும். அகம்னா உள்ள. அப்ப வெயில் அடிக்கும்போது உள்ள போனா அகநானூறு. கோடைனாலே அகநானூறு. கோடைனா வெயில் அடிக்கும். நம்ம அந்த டைம்ல உள்ள போயிடணும். அதனால உள்ள போறதுனால அகநானூறு. அந்த மாரி ஞாபகம் வச்சுங்க. உலகம் என்ற சொல் முதலில் இடம்பெற்ற நூல் எதுனா? ஆல்ரெடி இந்த கொஸ்டின் பார்த்துட்டோம். ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம், நற்றிணை குறுந்தொகையா, இல்ல அகநானூறா, இல்ல பதிற்றுப்பத்தாங்கிறேன். உலகம் சாரி இத பார்க்கல. உலகம் என்னும் சொல்லின் முதலில் இடம்பெற்ற நூல் என்ன? தொல்காப்பியம். ஓகேங்களா? உலகம் என்ற நூல் வந்து முதலில் இடம்பெற்ற நூல் எதுனா தொல்காப்பியம், திருமுருகாற்றுப்படை. தொல்காப்பியத்துல இன்னொரு வேர்டும் பார்த்தோம். தமிழ் என்று வந்தா தொல்காப்பியம். தமிழ்நாடு என்று வந்தா சிலப்பதிகாரம். அப்புறம் வந்து வேற என்ன பார்த்தோம்? ஆ, தமிழன். தமிழன் வந்தா எது வரும்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் மருந்து என்ற சொல்லின் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் எவை? மருந்து வந்து எந்தெந்த சொல்ல முதல்னா குறுந்தொகையா, நற்றிணையா, அகநானூறு இல்ல திருக்குறளா, தொல்காப்பியம், சிலப்பதிகாரமா, கலித்தொகை, பதிற்றுப்பத்துன்னு கேட்குறாங்க. ஆம், மருந்துனா உள்ள வந்து புண்ணா போச்சு, அதனால மருந்து போடுறோம் அப்படின்னு சொல்றது. நம்ம மருந்து வந்து முதல்ல அகநானூறு. உள்ளம் வந்து அகம், ஆனால் அகநானூறு. அங்கே இன்னொன்று சொன்னோம்னா கோடைனா வெயில் அடிக்குது, அதனால் ஈஸியாக உள்ளே போயிடணும், அதனால அகநானூறு அங்கே சொன்னோம். இங்கே வந்து மருந்துனா ஒன்று வந்து அகநானூறு, இன்னொன்று திருக்குறள். ஊர் என்ற சொல் முதல் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் என்னென்னலாம் பாருங்க. தொல்காப்பியத்தில் தமிழ் என்ற வேர்டு முதல்ல இருந்துச்சு. அப்புறம் ஊர் என்ற சொல்லு, அதுக்கப்புறம் வந்து உலகம் என்ற சொல்லு. இதெல்லாம் வந்து எதில் வருதுன்னா தொல்காப்பியத்தில் தான் வருது. தொல்காப்பியத்தில் அகத்திணையில் வருதான். ஊர் என்ற சொல் வந்து அகத்திணையில் 47வது பாடலில் வருது. அன்பு என்ற சொல்லின் முதலில் இடம்பெற்ற நூல். அன்புனாலே அதுவும் தொல்காப்பியம் தான். ஓகேவா? தமிழன், உலகமு, அன்பு, இந்த மாதிரி வந்து வந்தாலே அது தொல்காப்பியம், திருக்குறள். ஓகே. உயிர் என்ற சொல் வந்து அதுவும் தொல்காப்பியம் தான். தொல்காப்பியம். உயிர்னா அன்பு, உயிர், இந்த மாதிரி தொல்காப்பியம், திருக்குறள் தான் வருதுன்னு சொல்றாங்க. மகிழ்ச்சி என்ற சொல்லின் முதல் இடம்பெற்றுள்ள நூல். அதுவும் தொல்காப்பியம் தான். மகிழ்ச்சி, உயிர், அன்பு, இதெல்லாம் வந்தாலே அது தொல்காப்பியம். மீன் நம்ம சொன்னோம்ல, மீன், விலங்கை பற்றிலாம் குறிச்சாலும் என்ன சொல்லுவோம்? குறுந்தொகை. ஓகேங்களா? அடுத்து வந்து புகழ் என்ற சொல்லின் முதலில் இடம்பெற்ற நூல். தொல்காப்பியம் தான். புகழ், இந்த மாதிரி அந்த உயிர், புகழ், தமிழ், இந்த மாதிரி வந்தாலே அது என்ன எல்லாமே தொல்காப்பியம் தான். இது என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு லிஸ்ட் எடுத்து இந்தமாரி வந்து தொல்காப்பியத்தில் என்னென்னலாம் பேர் வச்சுருக்காங்க, அடுத்து வந்து குறுந்தொகையில் என்னென்னலாம் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்து எழுதி வச்சுங்க. உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அரசு என்ற சொல்லின் முதல் இடம்பெற்ற நூல் திருக்குறள். செய் என்ற சொல்லின் முதல் இடம்பெற்ற நூல் வந்து சங்க இலக்கிய நூல்களில் எதுன்னு கேட்குறாங்க. நற்றிணையா, குறுந்தொகை, அகநானூறா, கலித்தொகைன்னு கேட்குறாங்க. குறுந்தொகை. செய் வந்து குறுந்தொகை. இதுக்கு ஏன் விலங்கு வரலன்னு கேட்காதீங்க. ஒரு சில வேர்டுக்கு தான் விலங்குன்னு சொல்லி வச்சுருக்கேன். இதெல்லாம் என்ன பண்ணேன், அதனால தான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் எடுத்து ஏன் சொல்லியிருக்கேன். விலங்கும் வரும், இல்லை செய் என்ற வேர்டு மட்டும் தனியாக வருவாங்க. செய் என்ற வேர்டு வந்து முதல் எதை கொடுத்தாங்கன்னா குறுந்தொகை. அடுத்து சொல் என்ற சொல் முதல் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டோன்னா தொல்காப்பியம். சொல் வந்து தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு. பார் என்ற சொல் வந்து பெரும்பானாற்று படை. பானாற்று அது அதிலே பார் வருது பாரு. பானாற்று அப்படின்னா பார். சிறுபானாற்று அதேமாரி வருது இல்லை, அப்படி ஏன் வரலன்னு கேட்டாங்கன்னா பெரும்பானாற்று, அது திருமுருகாற்று அந்த மாதிரி வருது. பெரும்பானாற்று பார் பானாற்று அப்படி ஞாபகம் வச்சுங்க. 66. ஒழி என்ற சொல்லின் முதல் இடம்பெற்ற நூல் எது? அதுவும் தொல்காப்பியம் தான். முடி என்ற சொல்லின் முதல் இடம்பெற்ற நூல் அது திருக்குறளா, தொல்காப்பியமா, நன்னூலா,
புறநானூறுன்னு கேட்குறாங்க. தொல்காப்பியம் தான். அது வினவியல் அதிகாரத்துலேருந்து வருது. அடுத்து வந்து 68. நீண்ட நீண்ட காலம் நீ நீடி வாழ வேண்டும் எனத் தொடங்கும் பிறந்தநாள் வாழ்த்துப் பாடலை இயற்றியவர் யார்? கவிஞர் அறிவுமதியா, இல்ல வைரமுத்துவா, வாலியா, தாராபாரதியான்னு கேட்குறாங்க. நீண்ட நீண்ட காலம் நீ நீடி வாழ வேண்டும் அப்படின்னாலே கவிஞர் அறிவுமதி தான். ஓகேங்களா? அடுத்து வந்து 69. வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர்னால் அறிவுமதி தான். அதே பாடலில் கண்டினியூ தான் அது. வானம் தீண்டும் தூரம் நீ தொடர்ந்து வாழ வேண்டும். நீண்ட நீ அதாவது நீண்ட நீண்ட காலம் நீ நீடி வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். இது ஒரு கவிதை. இது யார் எழுதுனா? கவிஞர் அறிவுமதி. தொன்மைனா பழமை. ஓகேங்களா? இதெல்லாம் தெரிஞ்ச தொன்மைனா பழமைன்னு சொல்லுவாங்க. இடம் புறம் என்னும் நூலை பெற்று இருக்க. இடம் ப்ளஸ் புறம், இடம்புறம். ஓகேங்களா? சீரிழமை என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. சில பேர் சீர் ப்ளஸ் இளமைன்னு போட்டுருவாங்க. அது பாடக்கூடாது. சீரிழமைனா சீர்மை ப்ளஸ் இளமை. அதாவது சீரிழமைன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து 73. சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் என்பதை சேர்த்து எழுதுக. சிலம்பு அதிகாரம்னு போட்டுருவாங்க. சில பேர் வந்து சில சிலம்பதிகாரம்னு போட்டுருவாங்க. சிலப்பதிகாரம் போட்டுருவாங்க. இதுக்கு ஆப்ஷன் என்ன? சிலப்பதிகாரம் தான். ஓகேங்களா? சிலப்பதிகாரம் ஆப்ஷன் ஆ. அடுத்து கணினி ப்ளஸ் தமிழ் எத்தனை என்பதை சேர்த்து எழுதுக. கணினி தமிழ். ஓகேங்களா? ஆப்ஷன் ஆ. கணினி தமிழ் இது வரும் அந்த இதில். அடுத்து வந்து மொழியை கணினி பயன்படுத்த வேண்டுமெனில் அது அது எதன் அடிப்படையில் வடிவமைக்க வேண்டும்? எண்களின் அடிப்படையா, எழுத்து அடிப்படையிலையா, இல்லை சொற்களின் அடிப்படையில, இல்லை குரல் அடிப்படையில் கேட்குறாங்க. தமிழ் எண்கள் எதன் அடிப்படையில் அமைந்திருக்க வேணும்னா நம்பர்ஸ் அடிப்படையில் தான் இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து இப்போ வந்து என்னன்னா 4வது வந்துட்டோம். ஒரு ஃபஸ்ட் யூனிட்டில் 4வது டாபிக் வந்துட்டோம். கனவு பலித்தது அப்படின்னா என்ன? அது அந்த டாபிக் கீழே நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்று 5ம் கலந்த உலகம் என்னும் அறிவியல் உண்மையை கூறும் நூல் எதுன்னு கேட்குறாங்க. தொல்காப்பியம். நீர், நிலம், காற்று அந்த ஐம்பூதங்களை வச்சு குறிப்பிட்ட முதல் நூல் எதுங்கன்னா தொல்காப்பியத்தை தான் குறிப்பிட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு. உலகம் உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் யாருன்னு கேட்குறாங்க. அதாவது நம்ம இப்போ இருக்குள்ள ஓரறிவு உயிரிலேருந்து ஆறறிவு உயிர் வரைக்கும். ஆறறிவு நம்ம 5 அறிவு விலங்கு சொல்லுவோம். ஓரறிவு இந்த பாக்டீரியா அதெல்லாம் சொல்லுவோம்ல. இதெல்லாம் யார் வகைப்படுத்தினான்னு கேட்டால் தொல்காப்பியர் தான். தொல்காப்பியத்தை இயற்றியவர் தொல்காப்பியர். அவர் தான் இதை வகைப்படுத்தியிருக்காரு. ஓகேங்களா? 3ஆவது வந்து ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாடி முகவது நாள் வழி என்ற பாடலை இயற்றியவர் யாருன்னா பாரதியாரா, ஆண்டாளா, இல்லை கங்கை காக்கை பாடினியாரா, இல்லை ஔவையாருன்னு கேட்குறாங்க. ஆழி அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவது நாள் வழி அப்படின்னாலே ஔவையார். ஆழ ஆழ அமுக்கி முகக்கினாலே ஔவையார். ஆழ ஔவையார். ஆழை ஆழை அமுக்கி முகக்கினாலே ஔவையார் தான். வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? பதிற்று 10. வெண்ணிற ஊசி. ஓகேங்களா? இந்த வெண்ணிற ஊசி தான் அந்த ஒரு கீவேர்டு. வெண்ணிற ஊசினாலே பதிற்று 10. அடுத்து வந்து சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட காயத்தை நரம்பினால் தைத்த. இங்கே வந்து வெந்நீரை ஊசியால் தைத்தனா பதிற்று 10. இங்கே நரம்பினால் தைத்தனா நற்றிணை. எப்படின்னா நரம்பினால வருதா அங்கே நற்றிணை. வெந்நீரை ஊசினா பதிற்று 10. நரம்பினால் தைத்தனா நற்றிணை. நாஃபர் நற்றிணை. வெந்நீரை ஊசினா பதிற்று 10. அடுத்து வந்து 6 பார்த்தோன்னா தொலைவில் உள்ள பொருட்களின் உருவத்தை அருகில் தோன்ற செய்யும் முடிவு என்ற கருத்தை தொலைநோக்கியை கண்டறிந்து நிறுவியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஐசக் நியூட்டனா, கலீலியோலா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனா, தாமஸ் ஆல்வா எடிசன். கலீலியோ தான் வந்து அந்த இதை கண்டுபிடிச்சிருக்காரு, தொலைநோக்கியை. அதுக்கப்புறம் என்னன்னா நீளம், தீ, நீர், வலி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலக மாதிரி என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள நூல். அதான் சொன்னல ஐம்புலன்கள் வந்து சொன்னது எது? பஞ்ச அதாவது நீர், நிலம், காற்று, நெருப்பு சொன்னதெல்லாம் வந்து எந்த நூல்னு கேட்டிங்கன்னா தொல்காப்பியம் தான். அடுத்து வந்து கடல் நீர் முகந்த கழிமழி எழிலி அப்படின்னு என்ற பாடலின் இடம்பெற்றுள்ள கார் 40 நூல் எதுன்னு கேட்டால் கார் 40 இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்பாங்க. பேர்லேயே கொடுத்தாங்க. நூல் எதுன்னு கேட்டால் கார் 40. கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி. அந்த கமஞ்சூழ் எழிலி தான் காஃபர் கார் 40 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? காஃபர் கார் 40. நெடுவெழுஞ்சி நெடுவசி பரந்த வடு. நெடுவெழுஞ்சி
நெடுவசி பரந்த வடு என்ற பாடல் வரியில் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா நற்றிணையா, புறநானூறா, பதிற்று அகநானூறா கேட்டால் பதிற்று. வெள்ளூசி, அங்கே நம்ம மேலே பார்த்தோம்ல வெண்ணிற ஊசியால் தைத்த, இங்கே அங்கே வந்து வெள்ளூசின்னு போட்டிருக்காங்க, அங்கே வெண்ணிற ஊசின்னு போட்டிருக்காங்க. வெள்ளூசி வெண்ணிற ஊசின்னு வந்தாலே அது பதிற்று. ஓகேங்களா. அடுத்து வந்து கேட்கார எரிந்தென சுருங்கிய நரம்பின் முடிதூர் பறந்தவர் என்ற பாடல் வழி இடம்பெற்ற நூல் எதுனா நற்றிணை. அது நரம்புன்னு வந்திருக்கு பாருங்க. நரம்பால் தைத்தன்னு படித்தோம்ல, ஃபார் நரம்பு, இங்கே வந்து வந்தனால நற்றிணை. அடுத்து 11. திணையளவு போதா சிலம்பூர் நீண்ட பனையளவு காட்டும் பாடல் வழி இடம்பெற்றுள்ள கபிலர். திணையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் இதுனா கபிலர் தான். 12. தமிழ் தமிழ் வழியில் பயின்று குடியரசுத் தலைவர் ஆனவர் யாருன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணனா, இல்லை ஏபிஜே அப்துல் கலாமா, இல்லை பிரணாப் முகர்ஜியா, டாக்டர் ராஜேந்திர பிரசாதா. இல்லை யார் தமிழ்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தான். அவர் தான் வந்து நம்ம குடியரசுத் தலைவராக இருந்திருக்காரு. ஓகேங்களா. அடுத்து 13. தமிழ் வழியில் பயின்று இஸ்ரோ அறிவியல் அறிஞர் யாருன்னா தமிழ் வழியில் பயின்று அந்தமாரி வந்தாலே அவர் மயில்சாமி அண்ணாதுரை வரும், இல்லைனா வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வரும். ஓகேங்களா. அடுத்து வந்து மயில்சாமி அண்ணாதுரையும் தமிழ் வழி தான் பயின்றிருக்காரு. தமிழ் வழியில் பயின்று இஸ்ரோவில் தலைவராக பணியாற்றிய அறிவியல் அறிஞர் யாருன்னா ஓகே தலைவராக இருந்தால் அறிவியல் அறிஞர். தமிழ் வழியில் பயின்று இஸ்ரோ அறிவியல் அறிஞர் யாருன்னு கேட்டாங்கன்னா அது மயில்சாமி அண்ணாதுரை. அதே தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் கே கே சிவன். சிவன் தான் வந்து தமிழ் வழியில் பயின்று அவர் வந்து அங்கே இஸ்ரோவில் ஒரு தலைவராக இருக்கிறாரு. ஓகேங்களா. அடுத்து அந்த 1.5 வந்துட்டோம். கடைசி டாபிக் தான். தமிழ் எழுத்துக்களின் வகை எத்தனைங்க வகை தொகை அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ் மொழியில் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 5. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. ஓகேவா. இது வந்து தமிழ் மொழியில் எத்தனை இலக்கணம் கேட்பாங்க? 5 இலக்கணம். சில பேர் 2ன்னு போட்டுருவாங்க, அப்படிலாம் போடக்கூடாது. சொல், பொருள், யாப்பு, அணி 5 இலக்கணம் கொண்டது. ஒலி வடிவமாக எழுதப்படுவது வரி வடிவமாக எழுதப்படுவதும் எது குறிக்கும்? ஒலி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படும் வந்தாச்சு, அதனால் எழுத்துன்னு சொல்லிடுறோம். ஓகேங்களா. உயிரினங்கள் வாழ்வதற்கு எழுத்துக்கள் பிறப்பதற்கு முதன்மையானது காற்றா, ஒளியா, நீரா, உணவுன்னு கேட்குறாங்க. நாம் பேசும்போது காற்று மூலயமா தானே பேசுகிறோம். அதனால் உயிரினங்கள் வாழ்வதற்கு மூச்சு காற்று, எழுத்துக்கள் பிறப்பதற்கும் நம்ம பேசும்போது வாய் வழியாக எழுத்து பிறக்குது இல்லை, அது கூட எதுனா அது வாய் வழியாக பிறகு அது காற்றுன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து 4. இயல்பாக காற்று வெளிப்படும் போது எந்த எழுத்துக்கள் பிறக்கின்றன? இயல்பாக வந்து எந்த எழுத்து பிறக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ மெய்ப்பொருளா, ஆப்ஷன் பி வந்து உயிர் எழுத்துக்களா, ஆயுத எழுத்துக்களா, உயிர்மெய் எழுத்துக்களாம் கேட்குறாங்க. இயல்பாக காற்று வெளிப்படும் போது எந்த எழுத்துக்கள் பிறக்குன்னா உயிர் எழுத்துக்கள். காற்றுல நம்ம உயிர் எழுத்துக்களை வெளிப்படுகின்றன. அதுக்கப்புறம் என்னன்னா 5. உயிர் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 5ஆ, 7ஆ, 10ஆ, 12 கேட்குறாங்க. உயிர் எழுத்துக்களை பொறுத்தவரையும் 12. தமிழில் உள்ள குறில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னா 5 படும். ஆ, இ, உ, ஏ, ஓ. இது எல்லாமே குறில் எழுத்து. அது கீழே வரதில் காணாச்சல் எல்லாம் வரது எல்லாமே குறில் எழுத்துக்கள் தான் சொல்கிறாங்க. குறில் எழுத்துக்கள் வந்து 5 வகைப்படும். நெடில்னா 7. ஓகேவா. மொத்தம் 12. அதில் வந்து 5 குறில், 7 நெடில். நெடில்னா பெருசு நான் வச்சுங்க. அப்போ குறில்லாம் சின்னது. அப்போ குறில் கம்மியாக இருக்குது, நெடில் 2 எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால் 7 நான் வச்சுக்கேன். அடுத்து வந்துன்னா தமிழ் இலக்கணத்தில் கால அளவை குறிக்கும் சொல் எதுன்னு கேட்குறாங்க. மாத்திரை. தமிழ் இலக்கணத்தில் கால அளவை குறிக்கும் சொல் என்னன்னா மாத்திரை. ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. 1 நிமிடம் கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் காலை ஒரு மாத்திரைன்னு சொல்கிறாங்க. குறில் எழுத்தை குறிக்கும் கால அளவு என்னன்னா 1 தான் குறில் எழுத்தை குறிக்கும் கால அளவு, ஒரு மாத்திரை. நெடில் எழுத்தை குறிக்கும் கால அளவுனா 2. அதுக்கப்புறம் வந்து மெய் எழுத்துக்களை குறிக்கும் கால அளவுனா அரை மாத்திரை. மெய் எழுத்துக்களை ஒலிக்கும் கால அளவுனா அரை மாத்திரை. ஆயுத எழுத்துனா ஒரு மாத்திரை, 2 மாத்திரை, அரை மாத்திரை, கால் மாத்திரைன்னு கேட்குறாங்க. ஆயுத எழுத்துனா அரை. ஓகேங்களா. அப்போ மெய் எழுத்துக்களும் அரை தான். மெய் எழுத்து, ஆயுத எழுத்துலாம் வந்து அரை தான். மெய் எழுத்துக்களின் மொத்தம் எண்ணிக்கை எவ்வளோனா 18. ஓகே. மெய் எழுத்துக்களின் மொத்தம் எண்ணிக்கை 18. அது மாத்திரைங்க அளவு பார்த்தா அரை, ஆயுத எழுத்தும் அரை தான் சொல்கிறாங்க. பின் வரவற்றில் மெல்லின எழுத்துக்கள் எவன்னு கேட்குறாங்க. யனன ஞமன எல்லாமே மெல்லின ஞமன தான் சொல்கிறாங்க. அடுத்து வந்து 15 பார்த்தீங்கன்னா
15, 15, 16 பின்னொட்டு வல்லினம் இனம் பார்த்தீங்கன்னா, கசட தபற தான் வந்து வல்லினம். இடையினம் எழல வழலன்னு சொல்லுவாங்க. எரல, வழல தான் இடையினம். ஓகேயா? யனன ஞமனனா, யனன ஞமனனா மெல்லினமு, எழல வழலனா இடையினமு, வல்லினம்னா கசட தபற தான் வல்லினம். ஓகேங்களா? வ எனனமனனா மெல்லினமு, கசட தபறனா வல்லினமு, எழல வழலனா இடையினமு. மெய் எழுத்துக்கள் 18 உயிர் எழுத்துக்கள் 12 சேர்வதால் மெய்யும் உயிரும் சேர்ந்தா என்ன வரும்? உயிர்மெய் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. கலைச்சொற்களை அறிவோம். தேடு பொருள். தேடு பொருள்னா அது நம்ம சர்ச் பண்ணுறோம்ல அதான் தேடு பொருள் சொல்கிறது. தேடு பொருள்னா சர்ச் இன்ஜின் சொல்கிறது. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. வலஞ்சுழினா கிளாக் வைஸு. அதாவது நம்ம கடிகாரம் இருக்குல்ல, இந்த பக்கம் சுற்றும்போது அது கிளாக் வைஸ் சொல்லுவோமா, ஆன்டி கிளாக் வைஸ் அது எதிர்மறையாக சுற்றுது ஆன்டி கிளாக் வைஸு, இடஞ்சுழியில் சுற்றுது. இணையம்னா இன்டர்நெட்டு, குரல் தேடல்னா வாய்ஸ் சர்ச்சு, தொடுதிரைனா டச் ஸ்க்ரீனு, முகநூல்னா ஃபேஸ்புக்கு, செயலினா ஆப்பு, புலனம்னா வாட்ஸ்அப்பு, மின்னஞ்சல்னா இமெயில். புலனம்னா வாட்ஸ்அப்பு, மின்னஞ்சல்னா இமெயிலு, முகநூல்னா ஃபேஸ்புக்கு, பேரில் இருக்கிற முக ஃபேஸ்புக்னா நூல், டச் ஸ்க்ரீனா தொடுதல், டச்னா தொடுதல், திரைனா ஸ்க்ரீனு, குரல்னா வாய்ஸு, தேடல்னா சர்ச்சு. அதுலேயே பேர்லேயே இருக்கும் மீனிங் எல்லாமே. அடுத்தது பிறமொழி சொற்பு பிறமொழி சொற்காலமின்றி பேசுக. சொற்காலமின்றி பேசுக. பெற்றோரிடம் பர்மிஷன் லெட்டர் வாங்கி வர சொன்னாங்க என்பது சரியான தமிழக. பர்மிஷனா என்ன சொல்லுவோம் நம்ம? அனுமதி. அனுமதி கடிதம் வாங்கிட்டு வா. பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள். ஆப்ஷன் இ தான் கரெக்டான ஆன்சர். எங்கள் ஸ்கூலில் சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறாங்க. ஓகேங்களா? இதை வந்து எங்கள் ஊரில் எங்கள் ஸ்கூலில் சுற்றுலாவுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கு பர்மிஷன் லெட்டர் வீட்டில் வாங்கிட்டு வான்னு சொல்லி டீச்சர் சொல்கிறாங்க. அங்கே பர்மிஷன் லெட்டர்னாலே அனுமதி கடிதம். ஓகே, இதில் இம்பார்ட்டன்ட் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்ல, இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் வந்து அடியில் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு. இது எப்படின்னா இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்னா, இன்பத்தமிழ் எழுதியவர் யார்? பாரதிதாசன். அவர் வந்து முக்கியமானது இந்த தமிழுக்கு அமுதன்ற பேர், அந்த மாதிரி யாரெல்லாம் சொன்னது, அதோட பொறுத்துக, அப்புறம் வந்து அதில் என்னென்னலாம் அவருக்கு என்னென்ன பேர்லாம் இருக்குது, புரட்சிகவிஞர் பாவேந்தர், இந்த மாதிரிலாம் வந்து அதுக்கெலாம் வரும். நெக்ஸ்ட்டு வந்து செய்யுள் தமிழ் கும்மி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி தான். எப்படின்னா ஒன்னொன்றுத்துக்கும் ஸ்பெசிஃபிக்கான முக்கிய கருத்து, முக்கிய ஆசிரியர் குரூப்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த 5 யூனிட்டுக்குமே தனித்தனியாக எடுத்து போட்டு வச்சுருக்கேன். 5 யூனிட்டில் அந்த 5 டாபிக்கு, முதல் யூனிட்டில் 5 டாப்பிக்கும் தனித்தனியாக எடுத்து போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் படிக்க முடிஞ்சால் படிச்சுங்க. உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக வேணும்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைனா வந்து இன்ஸ்டாவில் கான்டாக்ட் பண்ணி டிஎம் பண்ணுங்கள். இந்தமாரி வந்து எனக்கு தமிழில் முதல் யூனிட் வேணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.